ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வீடியோ வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளிக்கிழமை என்ன அம்பாளுக்கு மஞ்சள் கயிறு கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, மதுரையில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. இதை நான் பின்னால் சொல்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வேல் வழிபாடு செஞ்சுட்டு பாலா அம்மாவுக்கு நான் சாக்லேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தங்கள் இதெல்லாம் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக நான் ஒன்று வைப்பேன். தினமுமே நான் வேல்மாறல் படிச்சுக்கிட்டு வர்றேன். இந்த மாதிரி வேலுக்கு அபிஷேகம் செய்து 6 அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நெய்வேத்தியம் இன்னைக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, கொய்யாப்பழத்தை நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை காலையில் அம்பாளுக்கு கேசரிலாம் செஞ்சு குங்கும அர்ச்சனை அம்பாளுக்கு பண்ணிவிட்டு அந்த மீனாட்சி அம்மன் மதுரையில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி தாலி கயிறு மாற்றிக்கிடுவாங்க. நான் டிவியில் லைவாக மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டிலையே அன்னைக்கு இருந்தனால அவங்க கையால் இந்த வருஷம் கட்டிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. நானே மஞ்சள் கயிறை கட்டிக்கிடுவேன். இந்த தடவை நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பதிவை பார்க்குறவங்க மதுரையில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் தாலி சரடு மாற்றினீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை சூப்பராக மீனாட்சி திருக்கல்யாணம்லாம் டிவியில் பார்த்துட்டு வழிபாடுலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே மண்டேயும் லீவ் இருந்தனால நாங்கள் 2 நாள் மட்டும் ஒரு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குரூப்பாக போயிருந்தோம். அந்த ட்ரிப்பு என்ன அப்படின்றத நீங்கள் நான் இந்த இதை பார்த்து பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க எந்த ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்றத நீங்கள் குறிப்பிடுங்க கரெக்டாக அப்படின்றத நான் சொல்கிறேன். இனிமேல் வர்ற வீடியோஸ் எல்லாமே வெறும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும். நம்ம குங்கும அர்ச்சனை மீனாட்சி அம்மனுக்கு பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை தினமும் நான் வச்சுக்கிட்டு தான் போகிறேன். இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.